ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். 8 ஸ்டார் அப்படிங்கிற டைட்டிலில் ரேணு அண்ட் ஹரிணியோட லவ் ஸ்டோரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹரிணி ரேணுவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போது சத்யாவுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால ஸ்வீட் குடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போது அந்த டைமில் ரேணு வந்து பார்த்திங்கன்னா சத்யாவுக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்ததும் ஹரிணிக்கு ரொம்ப கோவம் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க எதுவுமே சொல்லாமல். ஸோ இது வரைக்கும் பிஃபோராக பார்த்த எபிசோடு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இப்படி அவங்க கோச்சிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் ரேணு வீட்டில் இருந்து ஹரிணி கிளம்பி போயிடுவாங்க. ரேணு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவன் இப்படி போகிறா, எதுவுமே சொல்லாமல் ஏன் வந்தா ஏன் போகிறா, எதுவுமே தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது ஷர்மிளா இருந்துக்கிட்டு, அக்கா விடுங்க, அவங்க ஏதோ கோவத்தில் போகிறாங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்களே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதான், அவள் அப்படி தான் அப்பப்போ கோவப்படுவான்னு தான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் காமனாக பேசிகிட்டு இருப்பாங்க. பார்ப்பாங்க, யாருமே அவள் சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஒரு ஃபோன் வராது, ஒரு மெசேஜ் வராது. ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி வந்து எட்டி பார்த்துட்டு போகிறவ, ஒரு மெசேஜ் அட்லீஸ்ட் சிங்கிள் கேப் கிடைச்சா ஒரு ஹாய் என்ன பண்ணுற, இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறவ அன்றைக்கி எதுவுமே எந்த ஒரு ரிப்ளையும் அவங்ககிட்டேருந்து வராது, ஹரிணிக்கிட்டேருந்து. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம போய் அவளை பார்க்கலாம் அப்படின்ட்டு ரேணு அங்கேருந்து கிளம்பி ஹரிணி வீட்டுக்கு போவாங்க. அங்கே போனோம் அப்படின்னா அவங்க அம்மா, அவங்க பிரதர்ஸ், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த சரோஜா ஆண்டி எல்லோரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹரிணியை பார்த்திங்கன்னா உள்ளே இருப்பாங்க. இவங்க போனது ஹாய் ஆண்டி, ஹரிணி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இருக்காம்மா, உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி அவங்க அம்மா. ஓகே ஆண்டி, நான் ஹரிணிக்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் உள்ளே போட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ அதையம்மா என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்ருக்க, போமா நீ போய் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி அவங்க அம்மா. ஓகேன்ட்டு இவங்க உள்ளே போவாங்க. அங்கே போனால் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எதுவுமே பேச மாட்டாங்க, சைலண்டாக உட்காந்துருப்பாங்க. இவங்க போனதும் மூஞ்சை கொஞ்சம் லேசாக அந்த பக்கம் திருப்பிட்டு கம்முன்னு உட்காந்துப்பாங்க. வா ஹாய் இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவங்க பக்கத்துக்கு போய் அவங்க பக்கத்தில் உட்காந்து, ஹரி என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவப்படுற, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளோ கோவம் உனக்கு, சத்யா அவளோட பர்த்டேக்கு ஸ்வீட் கொடுத்தா, அதனால் அதை சாப்பிட்டு அவளுக்கு ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணணும் இல்லையா, அதனால தான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். அதுவும் அந்த கிஃப்ட் அவள் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கிஃப்ட், அது எனக்கு நல்லா தெரியும், அவள் ரொம்ப ஆசைப்பட்ட கிஃப்ட், அது அவள் ஆசைப்பட்டாலேன்னு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. அப்போ உடனே ஹரி இருந்துக்கிட்டு ரேணு பக்கம் திரும்பி, அவள் என்ன ஆசைப்பட்டாலும் நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க. என்னால் முடிஞ்சா நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவகிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்னு அவள் புரிஞ்சுக்கிட்டு, ஓகே அவங்களுடைய கிஃப்ட்டுக்கு நீ ப்ரெசென்ட் பண்ண, பர்த்டேக்கு நீ கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண, என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் எங்கே, அன்றைக்கி ஒரு சாக்லேட் தானே கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க. அவளோட பர்த்டே எனக்கு தெரியும், அதனால் நான் கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாளில் என்கிட்ட பேசுகிறாளோ பேசலையோ, அவளோட பர்த்டே எவ்ரி இயர் அவளோட பர்த்டேக்கு கம்பல்சரி எனக்கு வந்து ஸ்வீட் கொடுத்து என்கிட்ட விஷஸ் வாங்கிட்டு தான் போவா. மற்ற நாளில் அவள் எப்படியோ, ஆனால் பர்த்டே அன்னைக்கு அவள் எப்படியாவது என்னை வந்து பார்த்துருவா, என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாவது பேசிட்டு போவா, அப்போ தான் அவளுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படிங்கிறத ரேணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண ஹரிணிக்கு அதை கேட்கவே முடியாது. ஓகே, ஏன்னா ஹரிணிக்கு ஆல்ரெடி சத்யா வந்து ரேணு மேலே க்ரஷ்ஷாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற அந்த ரீசன் எல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே அவள் பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவியா, அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவியா, இப்போ நாளைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதையும் நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டுருவாங்க. என்ன பேசுகிற நீ, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அந்த மாதிரி அவள் சொன்னா அப்படின்னா அதுக்கும் என்கிட்ட ஆன்சர் இருக்குது, என்கிட்ட
உன் மேல எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரல அப்படிங்கிறத நான் அவகிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்லுவேன். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹரிணி கொஞ்சமாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணி, நான் கேட்குறேன் சொல்லு, அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. மென்டல் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு பர்சனாக எனக்கு அவளை பிடிக்குமே தவிர மோர் தென் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இன்டென்ஷன் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு அவன் மேலே தாட்ஸ் வரவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ தான் ஹரிணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு அவங்க பக்கத்தில் தானே உட்காந்துருப்பாங்க. உடனே அவங்க கையை பிடிச்சி அவங்க ஷோல்டரோட அட்டாச் பண்ணிக்கிட்டு அவங்க தலையை அவங்க ஷோல்டர் மேலே சாய்ச்சி படுத்துப்பாங்க. படுத்துட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், அட்லீஸ்ட் இப்போயாவது எக்ஸ்பிளைன் பண்ணியா, அது மட்டும் இல்லாமல் என்னை சமாதானம் பண்ண படுத்த நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்களோட சீஸில் ஒரு கிஸ் பண்ணுவாங்க. ஏய், இப்போ எதுக்கு கிஸ் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. நான் தான் சொன்னேன்ல, என்னோட ஸ்டைலில் தான் உனக்கு நான் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. ரேணுவுக்கு ஓகே போ, இவ இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த கிஸ் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா, அப்படி போயிட்டுருக்கும். ஸோ நார்மலாக இப்படி பேசிட்டு அவங்கள சமாதானம் பண்ணதுக்கப்புறமா ரேணு அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பாக்ஸு அவங்களுக்கு ரேணுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்தா, இது உன்னுடைய பர்த்டேக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஏய், நிச்சயமாவா சொல்கிற, எனக்கா இந்த கிஃப்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், உனக்கு தான். இதுவும் நான் முன்னாடியே வாங்கிட்டேன், உனக்கு கொடுக்க எனக்கான டைம் இல்லை, பர்த்டே முடிஞ்சு போச்சு இல்லையா, சரி வேறு ஏதாவது ஃபங்க்ஷனோ சம்திங் ஏதாவது வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். பட் இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் இன்னும் இதை வச்சிட்ருக்க வேணாம், உன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, அதான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் பிரிக்கவா அப்படின்னு கேட்பாங்க. ஒய் நாட், பிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணி பாரு அப்படிம்பாங்க ரேணு. உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒயிட் கலரில் சாய்பாபாவோட ஸ்டாச்சு இருக்கும். சாய்பாபாவோட ஸ்டாச்சு ஏன் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னா, ஹரிணி சாய்பாபான்னா ரொம்ப பிடிக்கும், மிகப்பெரிய ஃபேன் அவங்க. சாய்பாபாவோட தீவிர பக்தின்னு கூட சொல்லலாம். அந்த தேர்ஸ்டே அப்படின்னா ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. குளிக்காமல் சாய்பாபாவுக்கு சாப்பாடு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பக்தி. அதனால் அவங்களுக்கு இந்த சாய்பாபாவை கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த சாய்பாபாவை நீ உன்னுடைய பர்ஸ்லையோ இல்லை உன் பேக்லேயோ எதில் வேணாலும் நீ வச்சுக்கலாம், எப்போவும் உன் கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன கிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ரேணுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். அதுவும் சாய்பாபாவை கிஃப்டாக கொடுத்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உடனே ரேணுவை டைட்டாக ஹக் பண்ணி 2 சீஸ்லேயும் கிஸ் பண்ணுவாங்க. 2 சீஸ்லையும் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், எதுக்கு 2 கொடுத்த அப்படின்னு கேட்பாங்க ரேணு. ரொம்ப உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, இதை விட எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அதுதான் 2 கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க ரேணு. தெரியல, இப்போதைக்கு இதுதான், ஒருவேளை எனக்கு இன்னும் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, உங்கள் அம்மாவை கூப்பிடுவா அப்படின்னு கேட்பாங்க. ஏய், என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சும்மா கிண்டல் பண்ணேன். ஓகே, உனக்கு gift பிடிச்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உனக்கு 2 தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி, ஓகே ஓகே, சரி நான் அப்போது கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க கையை பிடிச்சி, போகணுமா, இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போயேன் ப்ளீஸ் அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க. இவங்க எதுவும் பேசாமல் அகைன் அவங்களோட ஷோல்டரில் சாஞ்சு உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு, ரேணு சொல்லு,
ஆ "என்ன உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னு கேட்பாங்க. பிடிக்குமே" அப்படின்னு கேட்பாங்க. "ஏன் பிடிக்கும்?" "அதெல்லாம் தெரியாது. பிடிக்கும் அவ்வளோதான்." "ம் எந்த அளவுக்கு பிடிக்கும்?" "ஏய் அதெல்லாம் தெரியாது. ஆனா ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "எனக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படிம்பாங்க. "ம் சொல்லு." "ம் சொல்றேன். பட் அதுக்கான டைம் இது இல்ல. அதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. "சரி ஓகே. நான் வெயிட் பண்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு" அப்படின்னு கேஷுவலா சொல்லுவாங்க ரேணு. "ஏய் நான் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உனக்கு புரியலையா?" அப்படின்னு கேட்பாங்க ரேணு. சாரி ஹரிணி. "அந்த மாரியெல்லாம் எதுவும் இல்ல. உனக்கு எதோ சொல்லணும்னு தோணுது சொல்ற. அவ்வளோதானே. ஓகே உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு" அப்படிம்பாங்க. "ஏய் மரமண்ட! நீ என்ன உனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஃபீலிங்ஸா? இப்ப ஃபீலிங்ஸ் எதுக்குடி?" அப்படின்னு சொல்லுவாங்க. "டியா? என்ன சொன்ன? மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லு" அப்படிம்பாங்க. "இப்ப நான் என்ன சொன்னேன்? ஃபீலிங்ஸ் எதுக்குடி? அதானே சொன்னேன்." "டி நல்லா இருக்கு. என்ன நீ இன்னும் அப்படியே கூப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. "டியா? அதனால என்ன? டின்னு கூப்பிட்டா போச்சு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு எப்பவுமே டி வருமான்னு தெரியல" அப்படிம்பாங்க ரேணு. "பரவால்ல. உனக்கு எப்பல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ அப்பல்லாம் கூப்பிடு" அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி. ஓகே" அப்படிம்பாங்க. மறுபடியும் அவங்கள ரொம்ப கொஞ்சம் டைட்டா புடிச்சுக்கிட்டு, "ம் ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு கிஸ் பண்ணுவாங்க. சி ஹரிணிக்கு எப்பல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுதோ, அப்பல்லாம் பக்கத்துல யார் இருக்காங்க, என்ன பண்றாங்க, எதுவும் யோசிக்க மாட்டாங்க. தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, உடனே ஹ அவங்களோட சீஸ்ல கிஸ் பண்ணிடுவாங்க. ரேணுவும் அத புரிஞ்சுப்பாங்க. அவங்க கிஸ் பண்ணாலே தேங்க்ஸ். அதுக்கு தான் அவங்க கிஸ் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாரி அவங்களுக்குள்ள நார்மலா போய்கிட்டுருக்கும். போய்கிட்டுருக்கும்போது, ஒரு நாள் அவங்களுடைய அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, ஹரிணியோட அம்மா ரேணுகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னா, "ஆ இல்லம்மா நான் இந்த மாரி ஒரு ஃபங்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு. இவ வந்து சம்திங் ஏதோ ஒர்க் இருக்கு அப்படிங்கிறதுனால ஐ மீன் அவ தான் 12த் முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அந்த கேப்ல அவ ஏதோ சர்ச் பண்ணணும். நான் அத பத்தி யோசிக்கணும், இத பத்தி யோசிக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயும் வரமாட்டேங்கிறா. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்ஷன், மேரேஜ் ஃபங்ஷன் இருக்கு. நான் போகணும். ஒரே ஒரு நைட் மட்டும் நீ என் பொண்ணு கூட ஸ்டே பண்ணியிருக்கியா என் வீட்ல?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிணி அவங்க அம்மா. ஆ ரேணு வந்து யோசிச்சுட்ருப்பாங்க. "இல்ல ஆன்ட்டி எங்க வீட்ல பெர்மிஷன் தரமாட்டாங்க. நான் பிகாஸ் இதுக்கு முன்னாடி அந்த மாரி யார் வீட்லயும் ஸ்டே பண்ணதும் இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லம்மா நான் மார்னிங் வந்துருவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல ஆன்ட்டி எனக்கு புரியுது. மேரேஜ் ஃபங்ஷனுக்கு தானே போறீங்க. அவளையுமே கூட்டிட்டு போங்களேன்" அப்படின்னு சொல்லுவாங்க ரேணு. "இல்லம்மா அவ வரமாட்டேன்னு சொல்றா. அது மாரி அது ஃபங்ஷன்ஸ் எல்லாம் அவளுக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல ஆன்ட்டி என் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன்ம்மா" அப்படிம்பாங்க. "ஓகே நீங்க சொல்லி பாருங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னா, நான் வேணுமா ஸ்டே பண்றேன் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்ட்டு ஹரிணி அவங்க அம்மாவும், ரேணு அவங்க அப்பா, அம்மா கிட்ட வந்து பேசுவாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் அவ அந்த இடத்துல தனியா இருக்கா. ஸோ ஒரே ஒரு நாள் மட்டும் உங்க பொண்ண அவ அவ கூட இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிணி அவங்க அம்மா. அவங்க அப்பா, அம்மாவும் சரி ஓகே நோ ப்ராப்ளம்மா. இன்னைக்கு ஒரு நாள் தானே போகட்டும். எங்களுக்கும் பிரச்சனை இல்ல. எங்களுக்கும் நாளைக்கு லீவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்ட்டு ஆ ஓகே ஆன்ட்டி. அதான் அப்பா, அம்மா சொல்ட்டாங்க இல்லையா? நான் போறேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்டி சொல்லுவாங்க. இல்லம்மா, நீ அங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் கெளம்புவேன். ஸோ நான் ரெடி ஆயிட்டு வெயிட் பண்றேன். நீ கொஞ்சம் வந்துரு அப்டிம்பாங்க. சரி ஆன்ட்டி நீங்க ரெடி ஆயிட்டு இருங்க. நான் வந்துடுறேன் அப்டின்னு சொல்லுவாங்க ரேணு. அவங்க அப்பா அவங்க டின்னர் முடிச்சுட்டு, அவங்க அப்பா, அம்மா கிட்ட சொல்லிட்டு, ஓகே நான் அ ஹரிணி வீட்டுக்கு தூங்க போறேன்ப்பா அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களும் கெளம்பி போடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஹரிணி அவங்க அம்மா ரெடியா இருப்பாங்க. ஃபங்ஷன்ஸுக்கு கெளம்புறதுக்காக. ரேணு வந்ததும், வாம்மா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. சரி ஓகே நீங்க பார்த்து இருங்க. கதவெல்லாம் லாக் பண்ணிக்கோங்க. நான் மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு மேரேஜ் முடிஞ்சதும் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா கெளம்பிடுவாங்க. சரி ஓகே ஆன்ட்டி அப்படின்ட்டு, அவங்களும் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு போய் படுத்துப்பாங்க. ஹரிணிக்கு பெட்ல தூங்கி தான் பழக்கம். ரேணுக்கு
தரையில தூங்கி தான் பழக்கம். பெட்ல தூங்குனா அவங்களுக்கு தூக்கம் வராது. அவங்களும் சொல்லுவாங்க, "வா ஏன் மேல படுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹரிணி. "இல்ல எனக்கு பெட்டு செட் ஆகாது. நான் அதில தூங்கி எனக்கு பழக்கம் இல்ல. பரவால்ல நான் கீழ பாயிலே படுத்துக்கிறேன். நீ அங்க படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படிம்பாங்க. அவங்க தம்பி வேற இருப்பாங்க இல்லையா? அவங்க தம்பிய வந்து தூங்க வச்சுட்டுருப்பாங்க. இவங்க கீழ வந்து படுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல டீட்டெயிலா சொல்றேன். ஸ்டோரி புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றீங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.